South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. I've heard a lot of ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டைரக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து இப்போ அந்த அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் இன்டர்வியூஸ்லாம் நடக்கும்ல they'll say that one thing I regret was I was never there for my family or friends because நான் எப்போவுமே வந்து ஷூட்டிங்னு போயிட்டே இருந்தேன். ஸோ I was வீட்டில் வந்து குழந்தைங்க என்ன ஆகிறாங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அதெல்லாமே வந்து ஒய்ஃபோ யாரோ அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அந்த they have those I don't think it's a regret, but more like it happened that way because that was the way they worked. I think you're kind of finding a balance. No, it's not balance. I will rather say I'm living or whatever that I'm doing today is only to be with my family. இது வந்து அதை சப்போர்ட் பண்ணுற ஆக்சசரி. இப்போது நான் வந்து இதை வந்து ப்ரைம் ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு நான் இந்த 4 மாதம் 5 மாதம் என் வீட்டோடு இருக்க மாட்டேன், ஷூட்டிங் போகிறேன் அப்படின்றதுக்கு நான் முன்னாடியே என்னோடய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி காம்பன்சேட் பண்ணி அவங்க மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் பண்ணி நான் மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம் போகுதேன்றது அவங்களோட அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகும். I've seen lot of ஸ்டார் கிட்ஸ், அதாவது பெரிய நடிகர்களோட பசங்களோட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அப்போ இருக்கும்போது ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் சம்வேர் இந்த எல்லா பெரிய நடிகர்கள் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஹீரோஸோ அந்த ஹீரோயின்ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களோட பீக்கில் ஃபார் அ லாங்கஸ்ட் டைம் ஒரு 50-60 அந்த வயசு வரைக்குமே கூட அவங்க லைஃப்பில் அவங்களே தான் ஹீரோவாக இருந்திருக்காங்க. ஸோ சம்வேர் தட் யங் பாய் ஹூ வாஸ் 17, 18, 20 வாஸ் ஆல்வேஸ் அட் த ஹீரோவோட பையன், 27 ஹீரோவோட பையன், 35 ஹீரோவோட பையன். அப்படி தான் they've been seeing themselves and also been seen by others. ஸோ எனக்கு இது என்னோடய குழந்தைங்களுக்கு நடக்கவே வேணாம். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆனதுனால I made my share of mistake to actually find out a proper solution to have a place where I am looking forward to go. என் வீடு இப்போ எனக்கு வீட்டுக்கு போகணுன்றது தான் நீங்கள் என்னை விட்டிங்கன்னா இப்போ நீங்கள் காலைல வந்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன், திருப்பி நான் வீட்டுக்கு போய்ப்பேன். எனக்கு பிடிக்கும், இப்போ எனக்கு வேலை பிடிக்கும், என் வீடு பிடிக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா என் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய டைம்லாம் கொடுத்துட்டு என் குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூலில் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி இப்போ நிறையா நடக்குது. இப்போ இருக்கிற ஸ்கூல்லலாம் எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸுக்கும் எல்லாத்தையும் நாங்களே பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எதுக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் என் குழந்தைங்களுக்கு நான் பண்ணுவேன். ஃபுட்பால் கிளாஸ் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் பண்ணுவேன், பிக் பண்ணணும்னா பிக் பண்ணுவேன். அண்ட் தே லுக் ஃபார்வர்ட் டு பி வித் மீ அண்ட் ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் வித் தெம் மென்டலி அண்ட் their டீனேஜ் ப்ராப்ளம்ஸ். இப்போ my first son is 12 years and he is very open about talking about things to me. So I want to create that space with him now, not later regret saying that I was never there, because I never had a father who was எல்லாரும் அப்பா வந்து ட்ராப் பண்ணுவாங்க, நான் வந்து அப்படியே உங்கள் அப்பா இருந்தாரான்னு. ஆனால் எனக்கு வந்து அதை நான் பெருசாக ஏக்கமாலாம் மிஸ் பண்ணல. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து என்ன ட்ராப் பண்ணுவார், எங்கள் அம்மா ட்ராப் பண்ணுவாங்க. they were always there for me. ஸோ அது மாதிரி I want to be there for my brothers, sisters. I have 3 sisters, 1 brother. என்னோட 2 பசங்க, என்னோட டீம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ். I'm available for all my friends. I will never say I don't have time. When people, my best friends, they don't call and ask for time. They'll say நாளைக்கு எங்கே இருக்க, நாளைக்கு வந்துடலாம், மீட் பண்ணலாம் இப்படி. ஸோ பிகாஸ் I have time and I have work. இது I see work as an accessory that will fuel my life, not as something that I am driven to live for. No, அது கிடையாது. Sometime back you said நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தெரபிஸ்ட் அந்த மாதிரி சொன்னீங்க. ஜஸ்ட் கேஷுவலாக சொன்னீங்களா? யூ டாக்கிங் அபவுட் an actual therapist? I'm talking about an actual therapist. இது எனக்கு கொஞ்சம் வருஷமாகவே I've been very vocal about it also. See, imagine somebody who is at 20-21 with so much of emotional instability. இந்த இன்ஸ்டெபிலிட்டியில் இருக்கிற ஒரு பையன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஃபினான்ஷியலாகவும் அவ்வளோ பிரச்சனை அண்ட் இன்னொன்று எமோஷ்னலாகவும் அவ்வளோ டர்மாயில். இப்போ நான் என் கூட இருக்கிற 22-23 வயசு பையனோ பொண்ணுக்கிட்டேயோ போயிட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கேட்குறது எனக்கு ஸ்டூப்பிடாக அன்றைக்கி பட்டுச்சு. என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு, என் வயசு படிக்கிறவங்களுக்கு, நான் காலேஜ் பிஜி படித்து ஹாஸ்டலில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ நான் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்? இன்னொரு பக்கம் ஒரு 6-7 உருப்படி என்னை நம்பி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அப்போது first time I went to seek help to a therapist, to a counselor. What age? 21, 22. அப்பே? Yeah, because I thought I needed help. I didn't want to do the wrong thing.
நான் நிறைய நேரத்தில் வந்து தப்பும் பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் போயிருக்கேன். தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி போயிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது போயிருக்கேன். இது வந்து நான் எனக்கு ரொம்ப பெரிய பெருமையான விஷயமாவும் இப்போ இன்னைக்கு நான் அன்றைக்கி பண்ணும்போது இது வந்து ஃபேஷனபுளாகவும் இல்லை, இதை வெளில சொல்கிற மாதிரியும் இல்லை. என் வீட்லேயே என்னை சுற்றி இருக்கிற சில பேர்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய வீட்டில் சைட்லலாம் கேட்டிருக்கேன், என்ன பைத்தியமா எதுக்கு வெளிலலாம் போய் சொல்கிற, எது மூணாம் மனுஷன் கிட்ட பேசுகிறேன், மூணாம் மனுஷன் கிட்ட சொல்கிற, அப்புறம் நீ என்ன பைத்தியமா, இதை வந்து ரேடியோவில் கேட்டு சொல்லிட போகிற, எல்லோரும் ஒன்று பைத்தியம்னு நினச்சிப்பாங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் இதை பாதர் பண்ணதே இல்லை. பிகாஸ் எவ்ரி செஷன் மைட் லாஸ்ட் ஃபார் 6 months 2 years. சம்டைம்ஸ் வந்து குயிக்காக ஒரு 3 months சொல்யூஷன்னா வந்து ஓகே அந்த ஸ்ட்ரைட்டாக எப்படி கொன்றத்தூர் எப்படி போகணும், நேராக போய் ரைட்டில் அப்படி இருக்காது. இது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், இட்ஸ் அ ரிகவரி, இட்ஸ் அ ஹீலிங் ஒன். எனக்கு ஜுரம் வந்ததுன்னா நான் டாக்டர்கிட்ட போகிறேன், தலை வலிச்சது 10 நாள் தொடர்ந்து வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகிறேன், திடீர்னு வயிறு வலிச்சிட்டே இருக்குது கிட்னி ஸ்டோனான்னு பார்க்க டாக்டர்கிட்ட போகிறேன். இது மாதிரிலாம் போகும்போது எனக்கு மனசு சரியில்லை, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் பர்டன் ஆர் எமோஷ்னல் பிரேக் டவுன் அப்படின்னா ஐ யூஸ் டு கோ, ஐ ஸ்டில் கோ. whenever I have a problem I take help. And அந்த டேக் ஹெல்ப் வந்து இஸ் கம்மிங் ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் பர்சன் ஹூ இஸ் நான் ஜட்ஜ்மெண்டல், ஹூ டசன்ட் ட்ரீட் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட். இப்போ எனக்கு தமிழ் சினிமாலாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகும், எனக்கு வெறுப்பாகும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்து அந்த செக்ஸ் எஜுகேஷனில் நினைக்கிறேன், அந்த பையனோட அம்மா வந்து இது தெரபிஸ்ட், ஒரு கவுன்சிலர். இப்போ அந்த ஊரில் இருக்கிற தெரபிஸ்ட்டும் நம்ம இங்கே படத்தில் காட்டும்போது பார்த்தா தெரபிஸ்ட்னா நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஏதோ ஒரு படம் வந்தது. ஸோ அந்த படத்தில் எனக்கு ஒரே கோவம் வருதுங்க. I spoke to them later and said இது என்னது. அதான் இப்போ யோசிச்சு பாருங்க, முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தெரபிஸ்ட்னா ஒரு இருட்டு ரூமில் போட்டு மெழுகுவத்தியை கொளுத்தி, இப்போ உங்களுக்கு 5 வயசு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க. இதே வந்து 2022 எடுத்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தில் வந்து பிரபு சார் வந்து தெரபிஸ்ட்டாக வருவார். தெரபிஸ்ட்டோ பேய் ஓட்டுறவரா தெரில, அந்த ரூம் ஃபுல்லாக இழுத்து மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு அவர் வந்து தெரபிஸ்ட்னா இப்படி இருந்தால் எப்படி போகவே பயமாக இருக்காது. இன்னொரு பக்கம் டெம்ப்ட் பண்ணி தெரபிஸ்ட் போகலாம் போல இருக்கேன்ற மாதிரி, தெரபிஸ்ட் எனக்கு ஒரே கோவம் வருதுங்க, வாங்க நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐ நோ மை தெரபிஸ்ட், அவர் சார் வந்து அவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள் மேன். He met me in some wedding where a lot of people are coming and taking photograph. என் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கிறாங்க எல்லாமே. நான் போயிட்டு சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, என்கிட்ட அவங்க ஒழுங்காகவே பேசலை. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக என்ன, நம்ம வாரம் இவரை பார்க்குறோம், இவர் நம்மகிட்ட பேச மாட்டேன்றாருன்ற மாதிரி. நான் அடுத்த செஷனில் அவர்கிட்ட கேட்டேன், சார் அன்றைக்கி பார்த்தேன் என்ன சார், இல்லை அவுட் சைட் திஸ் ரூம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் யூ. தட்ஸ் ஹவ் ப்ரொஃபஷனல் தே ஆர். அந்த பார்டர், அந்த பவுண்டரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட எத்திக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இது படத்துலலாம் இப்படி நம்ம காலகாலமாக பார்த்து மைண்ட் அளவில் நம்ம பாதிக்கப்பட்டோம், பூர்வ ஜென்ம நனவு வந்தால் தான் போகணும், நம்ம வந்து ஒரு 10 பேர் கொலை பண்ணிட்டு சிகப்பு ரோஜாக்கள் இருக்க மாதிரி இருந்தால் தான் போகணும், அப்படிலாம் கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிற மாதிரி, whenever I needed help I took help and luckily it worked for me and God's been very kind. I'm in a very very better space, sorted space. லைக் இதெல்லாம் நீங்கள் இந்த காலில் நான் சொல்கிறேன்ல, ஒரு வேலை பண்ணுறதுக்கோ இல்லைனா எனக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கும்னு சொல்கிறதுக்கோ, I've created all of this. I've taken a lot of effort to actually fall in line. எனக்கு சிலதெல்லாம் வரவே வராது, நான் பார்த்ததே இல்லை. இந்த காதல் கொண்டேன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் தனுஷ் வந்து அந்த ஒரு ஜன்னலில் ஏட்டி பக்கத்து வீட்டை பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று சொல்லுவார். இப்போ எனக்கு அதே மாதிரி நானே சின்ன வயசுலாம் ஏங்கியிருக்கேன். I could have gone in either direction, whatever direction, to achieve that. But I took this route. It took a longer time for me, almost like 20 years. But I'm happy that I took that route. It's an ethical route, it's a nice route, and I preach this to every college kid, every mother who's going through stress, anxiety, depression without knowing it, and every person who's in height. அன்றைக்கி வந்து NASCOMல போய் நான் பேசினேன். all the CEOs, they were sitting there, 600 of them. I don't know how I was successful to give a keynote speak to them. But I had one thing that I felt very confident. I'm more happier than most of them. Yeah. So I said, please guys, you guys look very fancy with பயங்கரமான சூட் கோட்டு எல்லாம் போட்டிருக்கீங்க, பட் இன்சைட் யூ இஃப் யூ broken, ப்ளீஸ் கோ சீக் ஹெல்ப், ட்ரை டு மெண்ட் இட் அப். ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் தட் ஹஸ் ஒர்க்ட். அந்த தெரப்பின்னு நான் சொல்கிறது வந்து சீரியஸாக இந்த தெரப்பி தான். அண்ட் நான் என் பாட்காஸ்ட்டில் இதை நிறையா சொல்லி ஒரு வாட்டி ஹெல்த் மினிஸ்டர் கிட்டே இதை பற்றி நான் ஐ brought it up. I pitched that one idea where anybody can call and seek help. அந்த மாதிரி ஒரு 10 பேரை ஒரு கால் சென்டர் மாதிரி போட்டு பண்ண முடியுமான்னு. I think they've implemented. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது தெரில, பட் ஆனால் என்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், மினிஸ்டரே கால் பண்ணி சொன்னார். ஸோ ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ் ஐ would think makes a lot of difference. Right. So I think that's why maybe you're able to you look very sorted, as in like you seem very sorted. Like because நிறைய பேருக்கு வந்து ஒரு like sometimes ஒரு insecurity வரும் especially இந்த ஃபீல்டில் வந்து because nobody knows how long
fame will last or you'll be in the market as they say அதெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. So like a lot of people try to overcompensate by oh I'm popular now so இப்போ ஒரு 10 படம் பண்ணிடலாம் எனக்கு ஆஃபர் வருது. So like ஒரேடியா like I'm not saying that right or wrong because எல்லாருக்கும் whatever is good for them or whatever they feel is right for them, but you also see a lot of people crash and burn because avangala that strategy or whatever it is, it doesn't work for them. So but I think this is like a good way because neenga padipadiya like ஏறி வந்திருக்கிற மாதிரி I get this impression that you kind of started somewhere and you have a plan. I know you have a plan for 2027 also like you said. So அது என்னன்னு கேட்க மாட்டேன். இல்லை அந்த பிளான் சொல்ல நான் வந்து நான் இப்போ திருப்பியும் சொல்கிறது, நம்ம எல்லாமே இப்போ ஒரு எய்ம் இருக்குது. இப்போ என்னோட லைஃபோட பெரிய எய்ம் வந்து சூர்யா சாரோட ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் நேருக்கு நேர் பார்க்கும்போதோ இல்லைனா கஜினி பார்க்கும்போதோ வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஆஃப்டர் தட்? ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிளான்ஸ் பர் சே, பட் நீங்கள் சார்ட்டடோ இந்த வேர்ட் எல்லாமே நான் இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய. இப்போ ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்க பேசுகிறேன், இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். பீயிங் சார்ட்டட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ். நான் சொல்கிறது வந்து ஈஸியாக பண்ணக்கூடியதுன்றது இது சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும் பயங்கரமாக. இப்போது நிறைய பசங்க என்கிட்ட சொல்லுவாங்க 500 ரூபாய்னா நீங்கள் காசு பணக்காரரு, நீங்கள் வந்து கவுன்சிலிங்லாம் போவீங்க. ஆக்சுவலாக ஒரு பேக்கெட் நான் ஐ யூஸ் டு ஸ்மோக். நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சிகரெட் பிடிக்கிறேன்ற கணக்கு போட்டால் நான் பண்ணதுலேயே பெரிய செலவு அதுதான். ஸோ இது மாதிரி எல்லாருமே நான் வாங்குற சிகரெட்டை தான் இப்போ வெளில ஒரு பையன் வாங்கியிருந்தான். இப்போ அந்த சிகரெட் 15 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மாதத்தில் பிடிக்கிற சிகரெட்டோட காசு தான் ஒரு மாதம் வந்து ஒரு தெரப்பிக்கு செலவு பண்ண வேண்டிய காசு. ஸோ இது எல்லாமே நினைக்கிறாங்க சார்ட்டட் இந்த மாதிரி. அதே மாதிரி there is another common fancy thing saying being positive, avoid negativity, all that is bullshit. How can you avoid negativity? You cannot. You have to acknowledge if you are going. அன்னைக்கு கேட்டாங்க நீங்கள் சோகமாக இருந்தால் அழுவேன், எனக்கு ஃபீல் ஆகுனா ஐயோ எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுவேன். That comes from this இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் கரெக்ட் லைக் ஒரு சன்ரைஸ் இருக்கும், உடனே ஒரு கோட் போட்டுருவாங்க, so that 7 seconds you forward this, your life is without negativity, அந்த மாதிரி something like that. Because the thing is if you are feeling bad, the best thing you can do is say I'm feeling bad. Yeah, true. And be through that badness till you cross it. Because if you try to say I should not feel bad, you're feeling bad inside, but then you're mentally trying to psych yourself into a different zone. True. And okay, நம்ம வேற ஏதோ zone போய்ட்டோம்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இப்போ மக்கள் நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க, நீங்க டப்புன்னு கட் பண்ணிட்டீங்க. இல்ல but that's very wrong because it's like நம்ம வந்து like I'm saying it can appear in life. For example, recently I had an interview where by the second minute I knew it was shit. It was not happening. That person was not opening up for whatever reason, okay? Like I had to ஏதோ பேசணும் because the thing is I'm sitting there, there's a setup, I have to continue for a bit so that ஏதோ ஒரு அளவுக்கு வந்து ஏதோ ஒரு யாரோடய பேசுன மாதிரி ஒரு கன்வர்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, கைண்ட் ஆஃப் அ திங், யூனோ. அண்ட் தட்ஸ் த வர்ஸ்ட் சிச்சுவேஷன் பிகாஸ் யூ வாண்ட் டு டூ யுவர் பெஸ்ட் எவ்ரி டைம், பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐம் டூயிங் திஸ் ப்ரொமோஷன்ஸ் ஃபார் ஃபியூ டேஸ் நவ். எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிற எக்ஸாக்ட் ஃபீலிங். ஐயோ ஆமாம், என் கூட டைரக்டர் உட்காந்து சொர்க்கவாசல் படத்தோட டைரக்டர். ஸோ எதற்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. கேட்டோன்னே இவர் வந்து பயங்கரமாக ஆக்சுவலி வென் யூ சி த ரைட்டிங் ப்ராசஸ், நாங்கள் ராஜமுந்திரி போனோம், நாங்கள் இது போனோம், நாங்கள் அது போனோம், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், நித்தம் இல்லாத உலகம் விட்டு ரத்தத்தில் என்று தேகம் கேட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டடாக அப்படியே செம்மையாக சொல்லிட்டு இருக்காரு. 3 நிமிஷம் 4 நிமிஷம் நான் இங்கேருந்து இப்படியே பார்த்துனே இருக்கேன். அவங்க வந்து இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. டப்புன்னு அவங்க ஃபோன் இப்படி பார்த்துனே இருந்தாங்க, அடுத்த கொஸ்டினுக்கு பார்த்துனே இருந்தாங்க. அவர் சொல்லிட்டே இருக்காரு, மேம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தோட இன்டர்வல் பேங்க் பார்க்க அப்படிலாம் சொல்லும்போது கருணா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவன் ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. நான் சொன்னேன் எதுக்கு இப்படிலாம் சொல்கிறேன், அவங்க சும்மா ஒரு பேச்சு கொண்ட கேள்வி கேட்குறாங்க, நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஜஸ்ட் ஐம் ஃபைன் அவ்வளோதான். ஆனால் இவன் பயங்கர இன்வெஸ்டடாக இருந்தான். பட் ஐ கேன் எம்பத்தைஸ் எக்ஸாக்ட்லி அன்டில் லாஸ்ட் கொஸ்டின் we were not able to connect. பட் நான் ஜாலியாக தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் சொன்னது தான், it has to நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னால் சிம்பத்தைஸ் பண்ண முடியுது. No, so the thing is that you have to endure sometimes and just get over it. And then after that I felt bad for 2 days, but then it just went away. So that kind of மறுநாளும் வந்து விட்டால் ஆமா துன்பம் தேயும் தொடராது, மீண்டும் உதித்தது. இல்லை இந்த இது இப்போ யுவன் சங்கர் ராஜா ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு அந்த பாட்டில் வந்து ஒரு லைன் வரும், மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் இவென்ச்சுவலாக ஐ திங்க் திஸ் பிளேஸ் இஸ் கெட்டிங் பெட்டர். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். தே ஆர், நான் சொல்கிறது திண்டுக்கல்லேருந்து, திண்டிவனம்லேருந்து, தூத்துக்குடியிலேருந்துலாம் ஐ எம் ரிசீவிங் மெயில், வாட்ஸ்அப்பில், சாரி இன்ஸ்டாகிராமில் பர்சனல் மெசேஜ் சேயிங் தட் சஜஸ்ட் மீ அ தெரபிஸ்ட்.
It's not people from France, Sweden who are texting me and asking all this. It's people from remote part of the state are calling and asking, நேரில் பார்க்கும்போது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள். I feel all this is a welcoming change. Right. When people start talking about it openly. I tried making an elderly woman that I know go through therapy because I thought she needed help. அப்போ அவங்க சொன்னாங்க, இனிமேல் என்கிட்ட பேசுகிறதே விட்டுரு, நான் என்ன பைத்தியம் நினச்சிட்டியா நீன்னு. ஆஃப்டர் so many years அவங்களோட பையன் வந்து is making her go to therapy for the last 3 years, saying that my mom is feeling so happy. She only asked me to call and say, அந்த பாலாஜி ஒரு வாட்டி சொல்லியிருக்கான், நான் அவனை திட்டேன், அவங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லி இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஸோ I'm saying people are more welcoming, open. It's not a high funda thing anymore. எங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்றது வந்து ஒரு பெரிய பணக்கார திங்காக இருந்தது. ஏன் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குல்ல, அது மாதிரி இது ஆச்சு அப்படின்னா I think we'll have more happier people, happier relationship. And people like இன்னும் கொஞ்சம் பெட்டராக திங்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தோணுது. How has it helped you as a creator, whether as a actor or a director now, or as a like when you were doing RJ or whatever it is? It's like how has it helped you? To be very clear on what I want and how I want it, what is my priority. இப்போது someone fought with me a couple of days before saying that I might have blocked them in Instagram. Okay. Which I had no clue. My team could have. This is someone that I studied with and not regular ஸ்கூலில் படிக்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் ரெகுலர் டச்லாம் இல்லை. பிளாக் பண்ணிட்டேன், நீ என்னை பிளாக் பண்ணுறேன். எனக்கு தெரியவே தெரியாது, நிஜமாலே எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிளாக் பண்ண நான் எப்படி வாட்ஸ்அப்பில் ஆக்சஸ் இருக்கும், அங்கே பண்ணால் எங்கேயும் பண்ணியிருப்பேன்ல. ஸோ எனக்கு தெரில. பட் இதை வந்து அவங்க பெருசாக ஒரு ட்ராமா இருக்கும்போது இப்போ எனக்கு பாதரே பண்ணல. இது வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி நம்மளை பாதர் பண்ணுறதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் இதுவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்மளை நிறைய ட்ரிகர் பண்ண நடக்கும். அது ஒர்க் வைஸும் சரி. நான் இப்போ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கேன், சடனாக என்னை பற்றி வேறு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. நான் ரிலேட்டடான வேறு ஒரு படங்கள் பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் வருது, நான் ரிலேட் ஆன படங்கள். எனக்கு அதுவும் பாதரே பண்ணல. அப்படியான்னு தான் எனக்கு தெரியுமே தவிர, நான் வந்து என்னோடய ஸ்பேஸில் இருக்கேன். நான் என்னோடய பேட்டில் என்ன, நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், என்னோடய ப்ரியாரிட்டிஸ் என்ன, யார் என்னோடய ஃபர்ஸ்ட் சர்க்கிள், இது எல்லாத்தையும் என்னால் டிஃபைன் பண்ண முடிஞ்சது. I was able to define my emotional boundary, my physical boundary. Sometimes I also slip. Like you will not know if நான் இவ்வளோ பேசுகிறதுனால it is not that I have a periodic table to follow what I have to do on Monday, Tuesday, Wednesday. கோவமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். No, I also slip. But ஆனால் to get back and probably think, okay, you know what, I've done this something that is not right. Or probably I could have done better. அந்த clarity, அந்த self awareness வந்து எனக்கு இதனால தான் கிடச்சிது. Self awareness helps me also to write better. Right. I can probably think I'm Christopher Nolan and do a film in that space. But ஆனால் there is another reality. ஸோ அந்த ரியாலிட்டி எனக்கு புரியறதுக்கு இப்போ என் படம் வருது எல்லாம் கொஞ்சம் பேர் ட்ரால் பண்ணுறாங்கன்னா I will rather not resist. I'll sit along with them and laugh and then say, ஓ இதெல்லாம் வேலைக்கு ஆகலையோ இப்போ அடுத்த. ஸோ இந்த ரூட்டட்னஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு happened because 21-22 I started realizing somewhere I need help. அண்ட் எல்லாத்துக்கும் தெரப்பி ஒண்டி நான் போக வரும்ல ஆஸ் அ பர்சன். என்னோட இப்போ எனக்கு ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் லைக் 65-70 years old man. அவர் எனக்கு ஆடிட்டராக சென்னை ஃப்ளட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வந்தார். தென் he became my auditor. He said, I am costly, you will not be able to afford me. But you will not regret once you work with me. And I still have zero regrets of taking that call that day, paying 10 times more than the auditor that I used to work with. அப்போ பே பண்ணும்போது ஐயோ இவ்வளோ காசு கேட்குறாருன்றது இருந்தது. பட் ஆனால் ஈஸ் மை ஃப்ரெண்ட் டுடே, நாட் ஃபார் ஃபினான்ஷியல் திங்ஸ். ஐ கேன் பவுன்ஸ் எனி பாசிட்டிவ் சேஞ்ச் இன் மீ அண்ட் ஆஸ்க் ஃபார் அட்வைஸ் ஆர் ஹெல்ப் ஆர் ப்ராப்ளி டெல்லும் இதை நீங்கள் பண்ணுறீங்களான்னு கூட. அண்ட் யூ வில் கிவ் மீ புக் டு ரீட். இப்போ நான் வந்து இந்த படம் பண்ணுறேன்னா இதுக்கு ரிலேட்டடாக புக் அவர் எடுத்து அவர் லைப்ரரியிலேருந்து கொடுக்குறாரு. அண்ட் ஐ ஹவ் அ ஃப்ரெண்ட் ஹூஸ் அ ட்ரெயினர், ஜிம் ட்ரெயினர், கம்ப்ளீட்லி ஃப்ரெண்ட். அவர் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட் இல்லை. அவர் என்னை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னா he will just observe, he will say, இல்லை இன்றைக்கி பண்ண வேணாம், அன்றைக்கி I would have had a bad day. He wouldn't have said anything. And he will suddenly say, உன் மசில் மெமரியில் நிறைய பயம் இருக்குது, we have to let go of that. This happened before 5-6 years. So I have friends from different age groups who have been guiding me, supporting me. And all these friends, we generally overrate friends. ஜென்ரலாக நம்ம கடைசியாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற எல்லாருமே கூடயும் நம்ம உட்காந்து குடிப்போம், ஜாலியாக இருப்போம். But I have relationship that have positive impact on both of us. I have different kind of these relationships. So I think அந்த விதத்தில் தான் I feel very happy. இந்த அவேர்னஸ் எல்லாமே எழுதுகிற ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. நான் இப்போ எழுத போகிறேன்னா all these friends don't pester me to be around. They'll know, ஓ நீ எழுதுற,
எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, நம்ம 10 நாள் இது பண்ணலாம் அது பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ஐ திங்க் அந்த அவேர்னஸ் எனக்கு யூஸ் ஆச்சு. அண்ட் எழுதுறதுக்கு எனக்கு பெட்டர், எனக்கு முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் கிளியராக தெரியுது. Right. Actually, this conversation can go on because that's another thing that I think I have in common is like இது நான் பிளான் பண்ணி நடந்ததில்லை, பட் I have friends of all ages. Like I have friends 20 years younger than I am, 20 years older than I am. Somehow that gives me a more rounded like அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசும்போதோ இல்லை இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசும்போதோ இட்ஸ் பெட்டர் தென் டாக்கிங் டு ஜஸ்ட் உங்களோட ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த டைம். Like they are also important, but I'm just saying that gives you a better perspective of a lot of things. True. I just feel so it's like a thing. But you know, coming back to the movies, இப்போ சொர்க்கவாசல் ரிலீஸ் ஆக போகுது and you are sitting here in a slightly a position of power அப்படின்னு தான் நான் உங்களை பார்க்குறேன். Because you when you know you like somehow yes, and RJ is also somebody who has achieved something simply because இவ்வளோ பேர் வந்து RJ ஆக பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப பாப்புலராக RJ ஆகிறாரு. அதே மாதிரி இவ்வளோ பேர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக பார்க்குறாங்க. யூர் பிகமிங் சப்போர்ட்டிங் ஆக்டர். இவ்வளோ பேர் வந்து ஹீரோவாக பார்க்குறாங்க. யூர் பிகமிங் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆர் ஹீரோ ஆர் சம்திங். ஸோ இவ்வளோ பேர் வந்து டைரக்டராக பார்க்குறாங்க. அதுவும் சூர்யா படத்துக்கு அண்ட் யூர் பிகமிங் தேட், ரைட்? So when you கண்ணு வச்ச மாதிரியே இருக்கு. touch no but I'm telling the truth. No, it's like so many people. I'm not saying it's easy. I'm saying you whatever hard work, whatever it is, but still you've been able to achieve things at various stages. When somebody comes and asks you, how do I get this, or how do I, like, I have all these dreams, I want to achieve them, what do you tell them? One at a time. And I didn't become an actor thinking that I will become an actor while I was an RJ. I was an RJ. I was giving 100% for it because I loved what I was doing. Right. அந்த டைமில் I was also telling ஆவுடையப்பன் ஒரு ஆங்கர் இருக்கார். அவர்கிட்ட நான் இப்போ ஏதோ இந்த he has that and the shock show. Yeah. ஸோ அவர் கூட நான் இப்போ ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னார், கண்ட டைம் கூப்பிட்றாங்க. நான் கேட்டேன், ஆவுடையப்பன் சண்டே இன்னைக்கு வந்து வேலை பண்ணேன். இல்லை, என்ன டைம் கொடுக்குறாங்களோ அப்படி தான். ஸோ I was sharing this incident where people, I used to work in this FM station. They'll call me on Saturday evening, Saturday night, Sunday afternoon, Sunday night. ஸோ ஒரு பாயிண்டில் எதுக்குன்னா அப்போ தான் ஆக்டர்ஸ் வருவாங்க, அவங்க இஷ்ட டைமுக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்க இந்த டைம் கொடுத்தாங்க, நான் வரேன். ஸோ அப்போ வந்து நான் நினச்சேன்னா பிளான்லாம் பண்ணல, நம்ம செமையாக ஷோ பண்ணோன்னா நம்ம டைமுக்கு வர சொல்லணும். ஸோ எனக்கு அந்த வேலை பிடிச்சி ஒரு பாயிண்ட்டில் ஒரு 3-4 இயர்ஸில் என்ன ஆச்சுன்னா என் டைமுக்கு தான் அவங்க வருவாங்க. நான் வந்து 12 o'clockலேருந்து 9 o'clock ஒர்க் பண்ணுவேன், மண்டே டு ஃப்ரைடே. இந்த டைமில் அவங்க எப்போ வராங்கன்றது நான் 4 ஆப்ஷன் கொடுப்பேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் பண்ணுறேன். பட் they will definitely want to come to my show, like how I'm coming to your show every time when there is a film promotion. I'll ask பரத்வாஜரங்கன் interview because you have earned that for yourself. ஸோ அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அதை பண்ணும்போது அப்போ டப்னு அதுக்கு ஒரு 4 பலன் கிடச்சிது. அந்த 4 பழம் ஆர் பலன் அதை எடுத்துக்கும்போது அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிது. I was holding on to it. அதை நான் நல்லாவே பண்ணல, சும்மா ஜாலியாக பண்ணேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது கிஃப்ட் கொடுத்தா டைரி மில்க் யாரோ கொடுக்குறாங்க, சாப்பிட்டேன், அவ்வளோதான். பட் லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ் I enjoy this, but not at their terms. I want to do it more with இன்னும் கொஞ்சம் பெட்டர் nuances-ஓட. அப்போ தான் I started making my own films. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ இந்த எழுதுகிற ப்ராசஸ் 14 மாதத்தில் I was not once diverted or tempted to do something else. நடுவில் நிறைய கதை வந்தது. Every day you will hear stories and I have a proper team who will also put all this together. ஆனால் I was not even once tempted. ஒரு 3 மாதம் போய் அதை நான் பண்ணிட்டு வந்துட்டேன். கதை கேட்டிங்களா? ரெகுலராக கேட்டுட்ருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ as we speak my team is hearing one story which is sent by Laika. இப்போ நம்ம பேசும்போது ஸோ இப்போ இது ரெகுலர் ப்ராசஸ். ஆனால் எங்கேயுமே வந்து இந்த ப்ராசஸை நிறுத்திட்டு அதை பண்ணணும்னு நாங்கள் யோசிச்சதே இல்லை. ஸோ ஒரு விஷயம் இஃப் ஐ ஹவ் டு சே, நான் இது ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா அது எனக்கு ஒர்க் ஆனதில்லை. முக்கால்வாசி பேருக்கும் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா there is this term ஹலோ அப்படி நான் வந்து ரேடியோவில் ஒன்று சொல்லுவேன். 2006 I started this. என்னென்னா நான் வந்தாலே ஹலோன்னு சொன்னாலே நான் தான் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பிளான் பண்ணி ஒன்று பண்ணேன். 2013 வரைக்கும் நான் பண்ணியிருப்பேன். அதை ஒருத்தனுக்கும் தெரியாது, எவனுமே நோட் பண்ணதில்லை. நானே தான் ஹலோ அப்படின்னா நான் ஒரு 2013 14 வெறுத்து போய் டொரண்டன் டைம் வருது பாருங்க. இப்போ ஏதோ சொன்னோன்னா அடுத்த நாளைக்கு வந்துக்கிறேன், சார் நேற்று இந்த டொரண்டன் டைம் சூப்பராக இருந்ததுன்றானே. பார்த்தா எனக்கே தெரியாமல் அது என் ஐடென்டிட்டி மாதிரி ஆச்சு. டொரண்டன் இப்போ நான் ஏதாவது ஸ்டேஜுக்கு போகிறேன், அன்றைக்கி துல்கர் சல்மான் அதை சொல்கிறாரு, ஐ லவ் யுவர் டொரண்டன் டைம் அப்படின்ற. ஸோ லைக் என்ன அப்படின்னா நம்ம பிளான்லாம் பண்ணி நான் விஜய் டிவியில் போய் ஒரு ஷோ பண்ணேன்னா நான் சிவகார்த்திகேயன் மாதிரி கிடையாது.
சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக வேலை பண்ணார், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதனால விஜய் டிவியிலேருந்து இந்த சிவகார்த்திகேயனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நாட் தட் விஜய் டிவிக்கு போனால் கிடைக்கும்ன்றது. ஸோ ஐ ஆல்சோ ஃபாலோட் த சேம் பாத் இன் மை வேலை, வேர் ஐ டிட் மை ஒர்க் டு த பெஸ்ட் அந்த டைமில். அண்ட் இட் ஈல்ஸ் லாட் ஆஃப் திங். இட்ஸ் நாட் யூஆர் சீயிங் டுடே சூர்யா சார் ஃபிலிம், பட் ஐம் சேயிங் தேர் வாஸ் அ ப்ராசஸ் விச் வாஸ் லைக், so I was so true to that process for 14 months that yielded me this. Imagine you wanted to go for shoot now and I had only one line. I had that entire thing ready. ஸோ ஐ திங்க் அதுதான் அந்த நேரத்தில் பண்ணுற வேலையை செமையாக பண்ணி அதனால ஏதாவது நடக்கும். இப்போ எனக்கு கீபோர்டு என் பையனை கீபோர்டு வாசிக்கிறான். அவன் என்னோடய பிளான் வந்து அனிருத் கிட்ட போய் அவனை சேர்த்து விடணுன்றது கிடையாது. இல்லை அவன் ஏஆர் ரஹ்மான் கிட்ட ட்ரூப்பில் கச்சேரி போய் பாடணும், அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு கீபோர்ட் பிடிக்கும், அவன் என்ஜாய் பண்ணுறான் வாசிக்கும். அதே தான் இப்போ எனக்கு பிடிக்கும். பி இன் த மொமெண்ட், டூ தட் டு யுவர் பெஸ்ட். அதனால ஏதோ நடக்குது நடக்கல செகண்டரி, ரிசல்ட் வந்து போனஸ். அந்த மொமெண்ட்டில் நான் செம்மையாக இருக்கேன்னா, நான் ஒரு கிராஸ் டாக்குன்னு ஒரு கால் இருக்கும், நீங்கள் 3 நிமிஷம் தான் வெளில கேட்பீங்க, நான் எவ்வளோ நேரம் தருவேன்? 11 மணி நேரம் வேலை பண்ணுவேன். நோபடி ஃபோர்ஸ் மீ டு. எனக்கு பிடிக்கும், நான் ஒண்டி வேலை பண்ண மாட்டேன். இப்போ உங்கள் ரூமில் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, என் ரூமில் நான் பண்ணும்போது அத்தனை எடிட் பண்ணும்போது அத்தனை பேர் இருப்பாங்க. இந்த ஜோக்கை வைக்கலாம், அந்த ஜோக் எல்லாமே என் ஜோக் தான். ஆனால் ஃபைனலாக 15 நிமிஷம் கிராஸ் டாக் 3 நிமிஷம் வரதுக்கு 11 hours ஆகும். ரைட், எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மொமெண்ட்லேருந்து அதை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். So I want to wish you all the best for Swargavaasal, for your Surya film and all the things that you do. But more importantly, I want to thank you for this interview. ஏன்னா நிறைய வாட்டி நம்ம ஒரு இன்டர்வியூ போகும்போது நம்ம வந்து ஒரு மைண்டில் ஒரு இப்படி தான் போகும்னு ஒரு வில் ஹோப், and sometimes you get it, sometimes you don't, because maybe you had a long day's night shoot and all that. இப்போ 6 மணிக்கு தான் தூங்கினீங்க, இது 10 மணி 10:30 மணிக்கு வந்திருக்கீங்க. So like your mind is not functioning or something like that. But it's always very rewarding to talk to people who are self-made, which is like you know, coming from somewhere and you know, doing things and however it is and sharing your journey. So thank you for that. And it's really been a very, like, how do I put it, a very nice experience. நீங்கள் இப்படி சொல்லும்போது தான் ஐ ஃபீல் லைக் நிறைய பேர் சில டைம் நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் கமெண்ட்ஸ் அனுப்பி வைப்பாங்க. பேடி இஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள் வித் ஆர்ஜே, தே ஷுட் டாக் ஆஃப் அண்ட் அப்படிலாம் சொல்லி. பட் ஆனால் டுடே பர்சனலி ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி, இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷனல் இன்டர்வியூ, பிகாஸ் ஐ பின் டூயிங் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ். அதில் வந்து கேட்குற கேள்விகளோ இல்லைனா அது எதுவுமே இல்லாமல் இட் கைண்ட் ஆஃப் பிகேம் லைக் ஒரு இதுக்கு நடுவில் காஃபி ஒண்டி இல்லை, நீங்கள் கௌதம் மேனன் இல்லை, நான் அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இல்லை, அந்த மாதிரி இருந்தது. இட் ஃபெல்ட் நைஸ். சம்டைம்ஸ் ஐ திங்க் இட் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம், யூ நீட் டு சே த ரைட் திங்ஸ். ஐ மேக் ஷுவர் தட் இப்போது இந்த தெரப்பி பற்றி பேசுகிறது, நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க டியூரிங் கோவிட். லாட் ஆஃப் டாக்டர்ஸ் வர் தேர். I spoke the same thing, not even one word changed there, because I thought they were going through so much stress. Yeah. And the time I didn't want to go promote my film, which was releasing then, or something about to release there, because ஏன்னா படம் பாருங்க, படம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மாதிரி it became a monotony. Everywhere go talk about the same film release thing. I thought today's conversation was very very useful for might be useful for a lot of people, because I still find people from south, especially நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் பற்றி பேசுறது இல்லை. இதை பற்றி பேசினா ஓக் அப்படின்றானுங்க. இவர் வந்து இவர் போலி இது ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசுகிறான், இவன் அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான். எனக்கு வந்து அதெல்லாம், ஏன்னா இப்போ நம்ம நிறைய கமெண்ட் அப்படி தான் பார்க்குறோம். இப்போது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இஷ்யூவில் அப்படின்னா அந்த 2 பேரையும் திட்டுறாங்க. இந்த மென்டாலிட்டி எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீமில் தைரியமாக வந்து யாருமே பேச மாட்டேன்றோம். ஏன்னா நம்ம பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் வித்யாசாகர் மியூசிக் எப்படி இருந்தது, இந்த படத்தில் கேமரா எப்படி இருந்தது அப்படின்னு பேசிட்டு போயிடுறோம். But Anna, we have so much, I understand all these actors in cinema have so much power, influence. You either don't speak something that is nonsense or probably speak something that can make sense to someone. No, I'm not talking about your regular people who will comment on the first or second. I'm talking about one person who is watching this from some corner. If he is feeling vulnerable enough to accept that yes, I'm going through something bad and I can take help abdina, I think this conversation purpose has been achieved. Right, and we've come full circle, because I started off with the question that you have become a star and நீங்களே வந்து artist with power அப்படின்னு சொல்லிட்டீங்க. Powers. So thank you so much for proving my point, and I'm finishing on a high mic drop. So that's kind of, thank you so much Balaji. Thank you Ranga. Why are you calling Balaji? Bala, thank you Ranga. And இந்த Galata Plus பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரங்க பாரத்வாஜ் ரங்கனோட ரசிகர்கள் சார்பாகவும் என்னோட நன்றிகள். we had a good time talking. சொர்க்கவாசல் 29th ரிலீஸ் ஆகுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிக்கெட் வாங்குங்க, வாங்கிட்டு வாங்க நினைக்கிறேன். இது கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Nice. I look forward.
Fingers crossed. Thanks. Bye. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI.